இலங்கையில் அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு ஹோட்டல் முன்பதிவு அதிகரித்துள்ளது. இது பற்றிய விவரங்களை கொழும்பிலிருந்து செய்தியாளர் ராஜ்குமார் வழங்குகிறார். பார்க்கலாம். மிகவும் எதிர்பார்ப்புடன் இலங்கை நாட்டின் அதிபர் தேர்தல் வரக்கூடிய 21ஆம் தேதி நடக்க இருக்கிறது. தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, அதேபோன்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா, அனுரா குமாரா திசோநாயக் மற்றும் தமிழ் மக்களுக்கான பொது வேட்பாளர் அரியநேந்திரன் உள்ளிட்ட 38 வேட்பாளர்கள் களத்தில் போட்டியிடுகிறார்கள். இதனால் இலங்கை நாட்டில் மிக முக்கியமாக பரபரப்பாகவே அரசியல் களம் இருக்கிறது. நாம் தற்பொழுது கொழும்பு நகரில் இருக்கிறோம். இந்த இடத்தில் இலங்கை தேர்தல் ஆணையம் இருக்கிறது. அதேபோன்று முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள், அதிபர் உள்ளிட்ட முக்கிய வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். கொழும்பு நகரம் மிகவும் பரபரப்பாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கொழும்பு நகரத்தில் தான் முக்கியமான அனைத்து விதமான ஹோட்டல்கள் இருக்கிறது. வழக்கமாக சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை எப்பொழுதுமே இலங்கை நாட்டில் அதிக அளவுக்கு இருக்கும். தற்போது அதிபர் தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய காரணமாக ஹோட்டல் புக்கிங் அனைத்தும் பெருமளவுக்கு பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக மாறி இருக்கிறது. சிறிய ஹோட்டல்கள் முதல் ஸ்டார் ஹோட்டல்கள் வரை இருக்கக்கூடிய இடங்களில் ஹோட்டல் புக்கிங் அதிகரித்திருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து நாம் செய்தி சேகரிப்பதற்காக வந்திருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் உள்ளிட்டவர்கள் பலரும் வந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகள், அரசியல் கட்சி பணி செய்யக்கூடியவர்களும் ஹோட்டல் புக்கிங் செய்திருக்கக்கூடிய காரணத்தால் இந்த இடங்களில் பிஸியாக இருக்கிறது. வழக்கமாக இருக்கக்கூடிய எண்ணிக்கையை விட ஹோட்டல் புக்கிங் அதிக அளவுக்கு இருப்பதாக தான் தெரிகிறது. தற்போது நாம் இங்க கொழும்பு நகரத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டலினுடைய நிர்வாக பிரிவில் இருக்கக்கூடிய கஜன் இருக்கிறார், அவரோட பேசும். சார், எப்பயுமே டூரிஸ்டர் கொஞ்சம் அதிக அளவுக்கு வருவாங்க. இப்போ எலெக்ஷன் நடக்கக்கூடிய நேரத்தில் புக்கிங் எப்படி இருக்கு? புக்கிங்குகள் எல்லாம் முதல் இருக்கிறத விட இப்ப கூடுதலாக தான் இருக்கு. எலெக்ஷன் நடக்கிறதுனால இங்க எப்படி பிஸியா இருக்கு? லைக் இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எலெக்ஷன் ஒர்க்குக்காக வர்றவங்க எல்லாம் கொழும்பு இந்த சிட்டில ஹோட்டல் புக்கிங்ஸ் எப்படி ஃபில்லா இருக்கு? இப்ப கொழும்புல எல்லாம் இப்ப ஹோட்டல்கள் எல்லாம் முதல் இருந்ததை விட எவ்வளவோ முன்னேற்றமா போய்கொண்டிருக்கு. காரணம் எலெக்ஷனும் அதுல ஒரு காரணம். என்னென்ன வெளிநாடுகள்ல இருந்து ஊடகவியலாளர்கள் எல்லாம் ஒவ்வொரு ஹோட்டல்கள்ல ஸ்டே பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க. அதாலையும் உண்டு. அதிபர் தேர்தல் நடந்து முடிந்ததுக்கு பிறகு அதற்கு அடுத்த நாளே 22ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. இதற்கு முன்னதாக, அதாவது 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல், 2022ஆம் ஆண்டு பொருளாதார இழப்பு என பெரும் நெருக்கடி சந்தித்ததுக்கு பிறகு இலங்கையில் இது பொருளாதார விஷயங்கள் மீண்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது தேர்தல் நடக்கக்கூடிய காரணத்தால் ஹோட்டல்களுடைய புக்கிங் அதிகரிச்சிருக்கிறது. எனவே அதை சார்ந்து இருக்கக்கூடிய உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கான இந்த புக்கிங் வந்திருக்கிறது மூலமாக வருவாய் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் இலங்கை கொழும்பு நகரத்திலிருந்து செய்தியாளர் ராஜ்குமார்.